ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழ்நாடு டாப்ஸ் ஓய்வூதிய திட்டம் குறித்து புதிய அரசாணையை தமிழக அரசு வெளியிட்டிருக்காங்க. இப்போ இந்த ஓய்வூதிய திட்டம் யாருக்கெல்லாம் கிடைக்க போகுது, புதிய அரசாணையில் என்னமான இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது 16/6/2026 அன்னைக்கு ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் சார்பில் இந்த ஒரு அரசாணையை வெளியிட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி தமிழக அரசு சார்பில் தமிழ்நாடு அஷ்யூர்டு பென்ஷன் ஸ்கீம் டாப்ஸ் அப்படின்ற மாரி ஒரு புதிய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு அரசாணையை வெளியிட்டிருந்தாங்க. 1/1/2026 அன்றைய தேதி அடிப்படையாக கொண்டு அந்த டாப்ஸ் திட்டம் செயல்படுத்தப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் இந்த புதிய ஓய்வூதிய திட்டம் குறித்து இன்னும் பார்த்தா ஃபுல் டீட்டெயில்ஸ் எதுவுமே இன்னும் விவரமாக தெரிவிக்கல. அதன் காரணமாக இந்த புதிய டாப்ஸ் திட்டம் வரவரைக்கும் இடைக்காலமாக ஒரு புதிய ஒரு ஸ்கீமை கொண்டு வரோம் அப்படின்ற மாரி ஒரு ரூல்ஸை இப்போ அப்டேட் பண்ணி இந்த ஒரு அரசாணையில் கொடுத்துருக்காங்க. அதுக்கான அப்டேஷன்ஸ் இதில் இருக்க பாருங்கள். அனெக்சர், அந்த டாப் ஸ்கீமுக்கான ஒரு அனெக்சராக இன்று 16/6/2026 அன்னைக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகே, அதாவது தமிழ்நாடு உத்தரவாதம் அளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் இருக்க பாருங்கள். தமிழ்நாடு அஷ்யூர்டு பென்ஷன் ஸ்கீம் இருக்குது. இந்த திட்டத்துக்கான நோக்கம் என்ன அப்படின்னா, தமிழ்நாடு அரசு 1/1/2026 முதல் புதிய ஓய்வூதிய திட்டமான டாப்ஸ் என்ற திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. இத்திட்டத்திற்கான விரிவான விதிகள் மற்றும் நடைமுறைகள் இன்னும் இறுதி செய்யப்படவில்லை. எனவே விதிகள் அறிவிக்கப்படும் இடைப்பட்ட காலத்தில் தகுதியான அரசு ஊழியர்களுக்கு வாழ்வாதார ஆதரவை வழங்கும் நோக்கில் இந்த இடைக்கால மாதாந்திர ஓய்வூதியம் தற்காலிக ஏற்பாடாக அரசாணை மூலம் வழங்கியிருக்காங்க. அதாவது டாப்ஸ் திட்டம் குறித்து விரிவான விதிகள் மற்றும் நடைமுறைகள் இன்னும் பார்த்தா இறுதியாக அப்டேட் பண்ணாமல் இருக்காங்க. அதனால் இப்போதைக்கு இடைக்கால மாதாந்திர ஓய்வூதியம் வழங்குகிறோம் அப்படின்ற மாரி தற்காலிகமாக இந்த ஒரு அரசாணையை வெளியிட்டிருக்காங்க. இது யாருக்கு பொருந்தும்? இந்த இடைக்கால ஓய்வூதியம் யாருக்கு பொருந்தும் அப்படின்னா, 1/4/2003 அன்று அல்லது அதற்கு பிறகு வழக்கமான ஊதிய விகிதத்தில் அரசு பணியில் சேர்ந்தவர்கள், பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் இருந்தவர்கள் இதுக்கு பொருந்தும். பணிநிலை 1/1/2026 அன்று பணியில் நீட்டித்திருந்து அதற்கு பிறகு வயது முதிர்வு காரணமாக ஓய்வு பெற்றவர்கள் அல்லது பணியின் போது காலமானவர்களுக்கு பொருந்தும். குறைந்தபட்ச சேவை வயது முதிரின் ஓய்வின் போது குறைந்தபட்சம் 10 ஆண்டுகள் பணி முடித்திருக்க வேண்டும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் பணி நியமன தேதி 1/4/2023 அன்று அல்லது அதற்கு பிறகு நீங்கள் வழக்கமான ஊதிய விகிதத்தில் அரசு பணியில் சேர்ந்தவர்கள், ஸோ 1/4/2003 அப்புறம் கவர்மெண்ட் ஜாபில் சேர்ந்தவங்க இதன் கீழ் பயனடையலாம். அதேமாரி பார்த்தா 1/1/2026 அன்று வரைக்கும் நீங்கள் பணியில் ஒர்க் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அவங்க இந்த ஸ்கீமுக்கு எலிஜிபிள். குறைந்தபட்சம் 10 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கணும் அப்படின்றத உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ யாருக்கு பொருந்தாது அதெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது விருப்ப ஓய்வு விஆர்எஸ் வாங்கியிருக்காங்க பாருங்கள். வயது முதிர்வு மற்றும் மரணம் தவிர்த்த இதர வழியில் பணியிலிருந்து விலகியவர்கள், ஸோ விருப்ப ஓய்வு வாங்கினவங்களுக்கு எலிஜிபிள் கிடையாது. தமிழ்நாடு அரசு ஊழியர் விதிகளின் கீழ் விதி 17B கீழ் ஒழுங்கு நடவடிக்கை நிலுவையில் உள்ள ஓய்வு பெற்றவர்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதேமாரி 1/1/2026 முன்னதாகவே நீங்கள் பணியிலிருந்து ஓய்வு பெற்றிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்கீமில் எலிஜிபிள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ இந்த இடைக்கால ஓய்வூதியம் எப்படி கணக்கீடு பண்ணுறாங்க அப்படின்னா, முதல்ல ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கான இடைக்கால ஓய்வூதியம். ஸோ நீங்கள் ரிட்டையர் ஆகிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னா, கடைசி மாத அடிப்படை ஊதியம், ஸோ லாஸ்ட்டாக நீங்கள் ஒர்க் பண்ண பேசிக் பேலேருந்து 30% அல்லது 10,000 எது அதிகமாக இருக்கோ அது உங்களுக்கு ஓய்வூதியமாக கொடுப்பாங்க. ப்ளஸ்ஸு அதன் மீதான 60% அகவிலைப்படி உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நீங்கள் கடைசியாக என்ன சேலரி வாங்கினீங்களோ அதிலிருந்து 30%க்கான அமௌண்ட் அல்லது 10,000 எது அதிகமாக இருக்குதோ அதை உங்களுக்கு கொடுக்கப்படும். நெக்ஸ்ட்டு குடும்ப ஓய்வூதியம் வாங்குறீங்க, பணியின் போது மரணம் அடைஞ்சவங்க குடும்ப ஓய்வூதியம் வாங்குவாங்க. அவங்களுக்கும் அதே மாதிரி தான் கடைசி மாத அடிப்படை ஊதியத்தில் 30% அல்லது 10,000 எது அதிகமோ அது கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ஓய்வுக்கு பின் ஊழியர் இறந்தால் அவங்களுக்கு குடும்ப ஓய்வூதியம் இருக்குது பாருங்கள். அது
ஊழியருக்கு வழங்கப்பட்ட இடைக்கால ஓய்வூதிய தொகையில் 60% வழங்க வேண்டும். இதுதாங்க உங்களுக்கு புதிய இடைக்கால ஓய்வூதிய கணக்கீடு முறையை கொண்டு வந்திருக்காங்க. இந்த அடிப்படையில் தான் உங்களுக்கு வந்து கொடுக்குறோம் அப்படின்ற மாரி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பாருங்க அப்படின்னா உங்களுக்கு வெளியேறும் வாய்ப்புகள் 2 ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. முதல்ல ஒன்று என்ன அப்படின்னா உடனடி வெளியேற்றம். விரிவான டாப்ஸ் விதிகள் வரும் வரை காத்திருக்காமல் உடனடியாக திட்டத்திலிருந்து விலகலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் டாப்ஸ் விதி வர வரைக்கும் காத்திருக்காம இந்த இடைக்கால ஓய்வூதியத்துக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வாறு விளங்கினால் சிபிஎஸ் கணக்கில் உள்ள ஊழியர் மற்றும் அரசின் பங்களிப்பு தொகை வட்டியுடன் சேர்த்து முழுமையாக செட்டில் செய்யப்படும். இது இறுதியானது மற்றும் மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. பின்னர் உங்களால் டாப் ஸ்கீமில் ஜாயின் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. மொதல் ஆப்ஷன் இதுதாங்க. ஸோ நீங்கள் டாப் ஸ்கீம் வர வரைக்கும் வெயிட் பண்ணாத இப்போயே இந்த ஸ்கீம் மூலமாக நீங்கள் ஜாயின் பண்ணிடலாம். பட் அதுக்கப்புறம் டாப்ஸில் இணைய முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா விதிகள் அறிவிக்கப்பட்ட பின் வெளியேற்றம். தற்போது இடைக்கால ஓய்வூதியத்தை பெற்றுக்கொண்டு எதிர்காலத்தில் விரிவான டாப்ஸ் விதிகள் அறிவிக்கப்பட்ட பிறகு இறுதி முடிவு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது இப்போதைக்கு நீங்கள் இந்த இடைக்கால ஓய்வூதியத்தை பெற்றுக்கொண்டு அதுக்கப்புறம் டாப் ஸ்கீமில் நீங்கள் ஜாயின் ஆகலாம் அப்படின்ற மாரி உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. திட்டத்தை விட்டு வெளியேற விரும்பினால் சிபிஎஸ் கணக்கு தொகையிலிருந்து இதுவரை பெற்ற இடைக்கால ஓய்வூதிய தொகை வட்டியுடன் கழிக்கப்பட்டு மீதி தொகை வழங்கப்படும் அப்படின்ற மாரி உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. காலக்கெடு மற்றும் விநியோக நடைமுறையை பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ விருப்ப கடிதம் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த அரசாணை வெளியாவதற்கு முன் 1/1/2026 முதல் ஓய்வு பெற்றவர்கள் அரசாணை வெளியான 60 நாட்களுக்குள்ளார ஃபார்ம் 1 அல்லது ஃபார்ம் 2 வந்து சப்மிட் பண்ணணும். இனிமேல் ஓய்வு பெறுபவர்கள் ஓய்வு பெற்ற 60 நாட்களுக்குள்ளே சமர்ப்பிக்க வேண்டும். ஸோ நீங்கள் ரிட்டையர் ஆகிறீங்க அப்படின்னா 60 நாட்களுக்குள்ளே ஃபார்மை சப்மிட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஆணை பிறப்பித்தல். தகுதியான அப்ளிகண்ட் இருந்து அப்ளிகேஷன் ஃபார்மை பெற்ற 15 நாட்களுக்குள்ளார இந்த இடைக்கால ஓய்வூதிய அனுமதியை வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட்டுவாடா பற்றி கொடுத்துருக்காங்க. தகுதியான குடும்ப உறுப்பினர் யார் யார், அதாவது ஒருவேளை வந்து சம்மந்தப்பட்ட ஊழியர் மரணம் அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு தகுதியானவங்க யார் யார் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. மனைவி அல்லது கணவர், 25 வயசு பூர்த்தி அடைந்த மகள் மற்றும் திருமணமாத மகள் எல்லாமே உங்களுக்கு ஸோ லீகலராக வரவங்களுக்கு தகுதி இருக்குது அப்படின்ற மாரி உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இதாங்க இதில் கொடுத்துருக்க மொத்த இன்ஃபர்மேஷன். இதுதான் இடைக்கால ஒரு நிவாரண திட்டமாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ டேப் ஸ்கீம் இருக்குது. பட் டேப் ஸ்கீம் பற்றி இன்னும் முழுமையாக இறுதி செய்யப்படாத காரணத்தால் இப்போதைக்கு நிறைய பேர் பயன்பெற முடியாத இருக்காங்க. அவங்களுக்காக இந்த இடைக்கால நிவாரண ஒரு பென்ஷன் ஸ்கீமை கொண்டு வந்திருக்காங்க. அதனால் நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ ஜியோவில் இதுதான் உங்களுக்கான அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் 1/1/2026 அப்புறம் ரிட்டையர் ஆகிறவங்க இடைக்கால இந்த நிவாரண தொகையை நீங்கள் வாங்கலாம். அதுதான் அப்டேட்டாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் இடைக்கால நிவாரணை வாங்கிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் டேப் ஸ்கீம் மூலமாக ஜாயின் ஆகலாம் அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதாங்க பென்ஷனுக்கான இந்த மொத்த இன்ஃபர்மேஷன். நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. அடுத்த ஒரு நிலையுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.